முதலமைச்சர் விஜய் யாருக்குமே தெரியாம இப்படி சர்ப்ரைஸா போவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. தலைமைச் செயலகத்தில இருந்து வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில திடீரென சைதாப்பேட்டையில உள்ள ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறையோட கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு யாருக்குமே தெரியாம சர்ப்ரைஸா ஆய்வு பண்ண போயிருக்காரு. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த ஒரு ஹாஸ்டல்ல உள்ள ரூம், கேன்டீன், டாய்லெட்னு எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க கிட்ட ஹாஸ்டலை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருந்த ஒரு பையன் ஹாஸ்டல் மேல அடுக்கடுக்க கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருந்தான். என்ன சாப்பாடு சரியில்லைன்னு கேட்ட டைம்ல மட்டும் தான் சாப்பாடு நல்லதா வரும், மத்த டைமிங்ல எல்லாம் புழு பூச்சின்னு இருக்கும். ஈவினிங் கிளாஸ்ல இருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்டல் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற பூங்கால போயிட்டு தூங்குறோம். அது மட்டும் இல்ல, ஹாஸ்டலோட வார்டன் அண்ட் வாட்ச்மேன் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே இழிவா பேசுறாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே மன உளைச்சல் ஏற்படுது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, டாய்லெட் சுத்தமா இல்லன்னு அடுக்கடுக்க கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டே இருந்தான். இவ்வளவு கம்ப்ளைண்ட முதலமைச்சர் விஜயே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அங்க இருந்த ஹாஸ்டல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றத எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு முதலமைச்சர் விஜய். அதுக்கப்புறம் எவ்வளவு சீக்கிரமா இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா சரி பண்ணி தரோம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாரு முதலமைச்சர் விஜய். இத பத்தின உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Download ShareChat.